தீர்ப்பின் முழுமையான நகல் இப்போது வரை வரவில்லை. முதற்கட்டமாக நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயங்களிலிருந்து எனது முதற்கட்ட கருத்தை மட்டும் நான் பகிர்கிறேன். நீதிமன்ற தீர்ப்பு முழுமையாக வந்த பிறகு அந்த தீர்ப்பு குறித்தான முழு கருத்தையும் நான் ஊடகங்களிடம் பகிர்வோம். இப்போ தீர்ப்பில் நீதிமன்றத்தில் வாசித்த வரையில் சொல்லியிருக்க தீர்ப்பின்படி பார்த்தா இந்த தீர்ப்பு செல்லத்தக்க ஒரு தீர்ப்பு அல்ல, அரசியல் சட்டப்படியான தீர்ப்பு அல்ல. ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தின் 2 நீதிபதிகள் 2 முறை வழங்கிய தீர்ப்பை மீண்டும் 2 நீதிபதிகள் பரிசீலிக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. எனவே ரெச்சுடிகேட்டா வராது என்று இந்த தீர்ப்பில் இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சொல்லப்பட்டது. ஆனால் 100% இந்த பிரச்சனையில் முன் தீர்ப்பு தடை என்பது பொருந்தும். ஒன்று. ரெண்டாவது, கோயில் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எங்களுக்கு விசித்திரமாக தெரியுது. ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்ற வழக்கில் ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு அனுமன் சேனா, இந்து மக்கள் கட்சி எல்லாம் வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கு 2 நீதிபதிகள் முன்பு நீதிபதிகள் நிசாபானு சிறுமதி முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு. அந்த வழக்கில் நீதிபதி நிசாபானு அவர்கள் எல்லா வழக்கையும் தள்ளுபடி பண்ணாங்க. நீதிபதி சிறுமதி அவர்கள் தர்கா தரப்பு ஆடுகோழி வெட்டும் பழக்கம் அங்கு பலகாலமாக இருக்கிறது என்றால் நீங்கள் சிவில் நீதிமன்றத்தை அணுகி அந்த பழக்கத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார். அந்த உத்தரவு 2 நீதிபதிகளுக்கிடையே முரண்பட்ட கருத்து இருந்ததால் 3வது நீதிபதியான திரு விஜயகுமார் அவர்களிடம் சென்றது. விஜயகுமார் அவர்கள் அதே கருத்தை கோயில் அல்லது 172.2 ஏக்கர் திருப்பரங்குன்றம் மலை மொத்தமும் தொல்லியல் துறையின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் தொல்லியல் துறை அனுமதியோடு தான் அங்கே எந்த நிகழ்வையும் பண்ண முடியும் என்று நீதிபதி திரு விஜயகுமார் அவர்கள் உத்தரவிட்டார். ஆடுகோழி வெட்ட தடை விதிக்கப்பட்டது. அதில் அவர் என்ன சொன்னார்னா, சிவில் கோர்ட்டை அணுகி உங்கள் பழக்கம் கஷ்டமாக நிரூபிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்று அந்த தீர்ப்பு 3 நீதிபதிகள் அடங்கிய அமர்வின் தீர்ப்பு. 3ல் 2 பேர் மெஜாரிட்டி ஒரு பழக்கம் கஷ்டமை நீங்கள் சிவில் கோர்ட்டை அணுகி தீர்த்துக்கிறணும் அப்படின்னு சொன்னபோது அந்த 3 நீதிபதிகள் திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான சொன்ன தீர்ப்பு இந்த 2 நீதிபதிகளை கட்டுப்படுத்தும். 2 நீதிபதிகள் அதுக்கு கட்டுப்பட்டவர்கள். ஒரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் அது கட்டுப்பட்டவர். இப்போ தர்கா பழக்கத்தை சிவில் கோர்ட்டில் நிரூபிக்கணும்னா அந்த 3 நீதிபதிகள் தீர்ப்பின்படி தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய தீபத்தூண் அல்லது சர்வே தூண் அல்லது வெறும் கிரானைட் தூண் என்று சொல்லக்கூடிய அந்த தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றும் வழக்கம் இருந்தது என்பதை எங்கே போய் நிரூபிக்கணும்? யார் நிரூபிக்கணும்? எவிடன்ஸ் ஆக்ட் என்ன? செக்ஷன் 101 பழைய எவிடன்ஸ் ஆக்டு, புது ஆக்ட் செக்ஷன் 104ல் யார் நீதிமன்றத்துக்கு வருகிறார்களோ அவர்தான் அவர்களுடைய பழக்கத்தை நிரூபிக்க வேண்டும். இப்போ நீதிமன்றத்துக்கு வந்திருக்கிறது யார்? ராம ரவிக்குமார் வந்திருக்கிறாரு, இன்னும் கொஞ்சம் பேர் வந்திருக்கிறாங்க. அப்போ அவர்கள் சிவில் நீதிமன்றத்தை அணுகி தான் அந்த பழக்கத்தை நீண்ட காலமாக இங்கே கார்த்திகை தீபம் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. 6ஆம் நூற்றாண்டில் ஏற்றுனாங்க, வெள்ளையர் காலத்தில் ஏற்றுனாங்க, அப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களே. அவர்கள் தானே போய் சிவில் கோர்ட்டுக்கு போகணும். அதுதானே 3 நீதிபதிகளின் தீர்ப்பு. தர்காவுக்கும் ஆர்டிகல் 25ல் உரிமை இருக்குது, ராம ரவிக்குமாருக்கு ஆர்டிகல் 25ல் உரிமை இருக்குது. ஆர்டிகல் 25 படியான மத உரிமை என்பது எல்லாருக்கும் தானே. இதில் இந்த மதத்துக்காரங்களுக்கு இல்லை இந்த அமைப்புக்காரங்களுக்கு அப்படின்னு இருக்கா? எல்லாருக்குமான உரிமை தானே. அப்போ சிவில் நீதிமன்றத்தை அணுகணும் ஆடுகோழி வெட்டுறதுக்குன்னா கார்த்திகை தீபம் ஏற்றுறது பழக்கமாக இருந்தால் அவர்களும் சிவில் நீதிமன்றத்தை தான் அணுக வேண்டும் என்பது 3 நீதிபதிகளின் தீர்ப்பு. 3 நீதிபதிகள் தீர்ப்பு முரணாக 2 நீதிபதிகள் தீர்ப்பளிக்க முடியுமா? இந்த தீர்ப்பு எப்படி சொல்லும்? எந்த தீர்ப்பை சொல்கிறது? 2வது விஷயம், ஏற்கனவே இந்த கார்த்திகை தீப பிரச்சனையில் 5 தீர்ப்பு இருக்குங்க. இந்த 5 தீர்ப்பில் 2 டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு. டிவிஷன் பெஞ்ச் தீர்ப்பு மட்டும் கிடையாது, இது 1923ல் மதுரை 3வது சார்பு நீதிமன்ற நீதிபதி ராமையர் அவர்களால் இந்த கஷ்டமா இல்லையா என்ற பிரச்சனையும் தீர்க்கப்பட்டிருக்கு.
அதுக்கப்புறம் அன்றைக்கி உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம் அன்றைய பிரிவு கவுன்சிலில் இறுதியாக இந்த வழக்கு தீர்க்கப்பட்டது. அந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அன்றைய உச்சநீதிமன்றம் அந்த தீர்ப்பு இன்றைக்கு வரை லீகலி வேலிட், அதை அவங்களும் மறுக்கலை. ராமரவி தரப்போ யாரும் மறுக்கலை. என்ன சொல்கிறாங்கன்னா, 1862 1912 2 முறை மலை உச்சியில் தர்கா அருகே இருக்கக்கூடிய இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த முயற்சி அன்றைய அரசால் முறியடிக்கப்பட்டது. அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, அன்னைக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு. அன்னைக்குள்ள டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய தர்கா பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றக்கூடிய ஒரு வழக்கம் என்பது அங்கே கிடையாது என்பதை, தர்கா அருகில் இருக்கக்கூடிய இடத்துல கார்த்திகை தீபம் ஏற்றும் வழக்கம் அங்கே இல்லை என்பதை 1923 தீர்ப்பில் நீதிபதி ராமையர் அவர்கள் பதிவு செய்கிறார். அந்த தீர்ப்பு என்பது 1931 அன்றைய உச்சநீதிமன்றத்தால் உறுதி செய்யப்படுகிறது. அன்றைக்கு உச்சநீதிமன்றம் உறுதி செய்த ஒரு விஷயத்தில் இன்னைக்கு 2 நீதிபதிகள் மாறுபட்டு எப்படி சொல்ல முடியும்? 2.66 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.25 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 25 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939888378. இமெயில் advttanditv@dttv.in.